ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வெங்காய தக்காளி தொக்கு தாங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மசாலாத்தூள். இப்போ இந்த டிஷ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னே ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக இந்த ஆயிலே தான் நல்லா குக் ஆக போகுது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சுங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் முழுமையாக வதங்கிடுச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழமாக இருக்கணுங்க. பாதி காய் பாதி பழம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல பழமாக இருந்தால் தான் வெங்காய தக்காளி தொக்கோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வெங்காய தக்காளி தொக்கோட நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி பாருங்கள் நல்லா பழமாக இருக்குது. தக்காளிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த பகுதி இருக்கும். அந்த பகுதியை முழுமையாக நீக்கிட்டு தக்காளியை பயன்படுத்துங்க. அதை நம்ம அப்படியே பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு வயிறு வலி வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது நமக்கு கல் உற்பத்தி பண்ணுற சான்ஸ் நிறையா இருக்குது. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள், எண்ணெய், வெங்காயம், தக்காளியில் உள்ள தண்ணி இதிலே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிரும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா சுருள சுருள நீங்கள் வதக்கணும். பாருங்கள், இப்போ தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ தக்காளி நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள். மசாலா தூளை நம்ம சேர்க்குறப்ப அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா குக் ஆகட்டும். வேகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே கருகி போயிடும். நல்ல சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இந்த வெங்காய தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம வெங்காய தக்காளிலாம் நம்ம ரெடியாக அரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு நம்ம ஏதாவது டிஃபன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போட்ட மசால் எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நான் கல் உப்பு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சால்ட் இருந்தால் சால்ட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கல் உப்பு பார்த்திங்கன்னா முழுமையாக நல்லா கரையட்டும்.
இந்த வெங்காய தக்காளி தொக்கு வேறு எந்த டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து நமக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி, பூரி, சம்டைம்ஸ் வந்து ஒயிட் ரைஸோடயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை மறுபடியும் நல்லா கிண்டி விடலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு உப்பு காரம் போதுமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் நம்ம ஏதாவது சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அந்த வெங்காய தக்காளி தொக்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போதுமா நான் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வெங்காய தக்காளி தொக்கை நீங்கள் 2 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து பயன்படுத்தக்கூடாது. அது எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். எதுவுமே அளவோடு தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கடாயில் அடி பிடிக்கவே இல்லை. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுடைய வெங்காய தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மறுபடியும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெங்காய தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நம்ம மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த கொத்தமல்லி இலையை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெங்காய தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெங்காய தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.